வணக்கம். மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானின் பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். சனி பகவானின் பெயர்ச்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி 4ஆம் தேதி மாலை 5:22 சனி பகவான் பெயர்ச்சியாகி காலபுருஷதத்துவத்திற்கு 10ஆம் இடமான மகரராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 20ஆம் தேதி 2023 அன்று சனி பெயர்ச்சி ஆகிறார். 2026 மார்ச் வரை சனிபகவான் கும்பராசியில்தான் இருப்பார். சனிபகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். சனிபகவான் மந்தகாரகன் நீதிக்காரகன் நீதிமான். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரைசனி ஜென்மசனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனிபகவான். எனவே தான் சனிபகவானை நீதிமான் என்று கூறப்படுகிறது. சனிபகவான் பொதுவாக நிதானமான கிரகமாகும். ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனிபகவான் மட்டுமே. அதாவது ராசிமண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். சூரியனிலிருந்து சனிகிரகம் நீண்ட தூரத்தில் உள்ளது. எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனிபகவானுக்கு கிடைக்காது. எனவே சனிபகவானை இருள் கிரகமென்று சொல்லப்படுகிறது. இந்த சனிபகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனிபகவான் மட்டுமே. எனவே தான் சனிபகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனிபகவான்தான். ஏனெனில் சனிபகவான் காலபுருஷதத்துவத்திற்கு 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். சனிபகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர். எனவே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது. தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும். இப்போது காணொளியை தொடர்வோம். மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் 10வது ராசியாகும். உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி ராசிநாதன் உழைப்புக்கு காரகமாக உள்ள சனிபகவான். உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசிக்குள் அடங்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உழைப்பாளிகள். சுயதொழில் யோகம் பெற்றவர்கள். நுணுக்கமான அறிவுடையவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒருநாள் கண்டிப்பாக உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள். நீங்கள் எதிர்காலத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவி செய்பவர்கள். நீங்கள் எதிலும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். அதாவது தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடியவர்கள். இவ்வாறான மேலும்பல குணங்களை கொண்ட உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பாதசனியாக பெயர்ச்சியாக போகிறார். கடந்த கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் அதாவது 2020 டிசம்பர் முதல் 2023 டிசம்பர் வரை சனி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சஞ்சரித்தார். உங்களுக்கு ஏழரைசனி காலம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இந்த ஏழரைசனி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்குள் ஜென்மசனியாக கடந்த காலங்களில் சனிபகவான் சஞ்சரித்தபோது மிகப்பெரிய சோதனை காலகட்டங்களாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டீர்களோ துன்பப்பட்டீர்களோ நொந்து நூலாய் போனீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் பெருங்கொண்ட பிரச்சனைகளை அனுபவித்து இருந்திருப்பீர்கள். கடந்த 3 வருட காலங்களாக மகரராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்தார் இந்த சனிபகவான். அதாவது உலகத்தைப் பற்றி உங்களைப் பற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களைப் பற்றி உங்களுடைய சொந்தபந்தங்களைப் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள செய்திருப்பார் இந்த சனிபகவான். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இவ்வாறான அனைத்து வகையான வாழ்க்கை பாடங்களையும் நீங்கள் இந்த தருணத்தில் தெள்ளத்தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது தெள்ளத்தெளிவாக புரிந்திருக்கும். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் சனிபகவான் உங்களுக்கு அனுபவ பாடங்களை நடத்தி இருந்திருப்பார். கடந்த 3 வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்குள் ஜென்மசனியாக சனி இருந்தபோது உங்களுடைய வயிற்றுக்குள் சனி சஞ்சாரம் செய்தார். எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். கடந்த காலங்களில் சரியாக சாப்பிட முடியவில்லை சரியாக செரிக்காத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். மேலும் சொல்லப்போனால் சனி உங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தார். சனி உங்களுடைய ராசிநாதன் என்றாலும் உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கும்போது அந்த வீட்டிற்கான வேலையை கண்டிப்பாக செய்வார். ஏனெனில் சனிபகவான் நீதிமான். கடந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனிபகவான் மந்தகிரகம் என்பதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இழுபறியாக இருந்திருக்கும். மேலும் உங்களுடைய உடலில் சோம்பல் அசதி வலி போன்றவைகள் இருந்திருக்கும். எந்த காரியத்திலும் நீங்கள் நாட்டமில்லாமல் இருந்திருப்பீர்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை அடித்து போட்டது போல உங்களுக்கு வேதனைகளும் வலிகளும் இருந்திருக்கும்.
மேலும் கடந்த காலங்களில் நீங்கள் எந்த காரியத்திலும் ஒரு பிடிப்பு இல்லாத நிலையில் இருந்திருப்பீர்கள். எதைத் தொட்டாலும் தடைகள் தாமதங்கள் என்பதை பார்த்திருந்திருப்பீர்கள். இவ்வாறாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வாக இந்த சனி இப்போது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகவிருக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் யோகம் ஆகும். வருகின்ற டிசம்பர் 20 2023 முதல் சனிபகவான் உங்களுடைய உடலை விட்டு கால்பாதத்தில் இறங்கி அமரவிருக்கிறார். இதுவே சிறப்பு. உங்களுடைய ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு விலகுவதே பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். கடந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் செய்தவர்களெல்லாம் தொழிலை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான சரிவை சந்தித்து இருந்திருப்பீர்கள். வேலையில் இருந்தவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொல்லைகள் சரியாக வேலைக்கு செல்ல முடியாத நிலை உத்தியோகத்தில் பதவி குறைப்பு வருமான குறைப்பு போன்ற அனைத்தையும் சந்தித்து நொந்து நூலாய் போய் இருந்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலை இருந்திருக்கும். வேலை கிடைத்தாலும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த கூலியும் அங்கீகாரமும் கிடைத்திருக்காது. கடந்த காலங்களில் நீங்கள் வெளிநாடு சென்றும் சரியாக சம்பாதிக்க முடியவில்லை என்ற நிலை இருந்திருக்கும். மேலும் சொல்லப்போனால் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை பெற்றிருப்பீர்கள். எங்கு போனாலும் சிக்கல் போட்டியை சந்தித்திருந்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் ஜென்மசனி காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்து ஒன்றுக்கும் இரண்டுக்கும் கையேந்தக்கூடிய நிலை இருந்திருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்திருந்தாலும் அந்த தொழிலில் அவமானம் துரோகங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு சோதனை மேல் சோதனை இருந்திருக்கும். ஆனால் சனி இந்த சனிபெயர்ச்சி காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் 20 2023 முதல் சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகிவிட்டார். இனிவரும் காலங்களில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பார்ப்பீர்கள். கடந்த ஜென்மசனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் தோல்வி போன்றவற்றை சந்தித்திருந்த உங்களுக்கு இவ்வாறான நிலைகள் மாறவிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு. இனிமேல் கடந்த காலங்களைப் போல பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருக்காது. முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலை இல்லாமல் வேலை தேடி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபத்தின் மூலமாக வருமானங்கள் பெருகி பொருளாதார நிலை உயரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இனிவரும் காலங்களில் வியாபாரம் சிறப்பை தரும். வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் நல்ல விலைக்கு விற்பனையாக கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமாக பெயர் புகழ் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்மசனி விலகிவிட்டதால் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு எந்த தொல்லைகளும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாமல் திருமண முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த திருமண வயதில் உள்ள மகரலக்னம் மகரராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும். இந்த காலகட்டத்தில் சனிபகவான் உங்களுடைய வயிற்றை விட்டு இறங்கிவிட்டதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட காலங்களாக நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு அருமையான அற்புதமான முறையில் குடும்பம் அமையும். மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் மகரலக்னம் மகரராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும். வெளிநாட்டில் வேலை தொழில் செய்ய விரும்புவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் ஆகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அதேபோல் கலைத்துறையிலிருப்பவர்களுக்கு பெருங்கொண்ட ஆதாயங்கள் கிடைக்கும். வயதானவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுகள் கிடைக்கும். மேலும் மகரராசி பெண்களுக்கு உடல்ரீதியாக இதுவரையில் இருந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பம் அமையும். மகரராசி பெண்களுக்கு புதிய வேலை யோகங்கள் கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்ற வளர்ச்சிகள் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் மகரராசி மகரலக்னத்தில் உள்ள அனைவருக்கும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மசனியில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தது உங்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகள் தெரியும். இனிவரும் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் தடை தாமதம் மந்ததன்மை இழுபறி போன்ற தன்மைகள் மறைந்துவிடும்.
மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். இந்த ராகுவின் அமைப்பும் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டபலன்களை கொடுக்கும். ராகுவால் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும். வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்வார். அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும். இந்த காலகட்டத்தில் இதுவரையிலிருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஆக இந்த சனி பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை உயர்வை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை பரிபூரணமாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைக்கவும் தவிர்க்கவும் பரிகாரம். இயலாதவர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் உதவிகள் செய்வதன் மூலம் சனிபகவானின் அதிர்ஷ்டபலன்களை பெருமளவில் பெறுங்கள். மேலும் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது.